ஹலோ எவ்ரிஒன். எங்களோட டைட்டில் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங். டீம் மெம்பர்ஸ் ராமச்சந்திரன், ஸ்ரீநாத், வேல்முருகன். ட்ரெடிஷ்னல் கம்ப்யூட்டரில் சிபியூவில் ஸ்மால் ப்ராசஸர் இருக்கும். அந்த ப்ராசஸரில் வந்து டிரான்சிஸ்டர் இருக்கும். அந்த டிரான்சிஸ்டர் வந்து எலக்ட்ரானிக் சுவிட்சுன்னு சொல்லுவோம். எலக்ட்ரானிக் சுவிட்சுனா ஜீரோஸ் ஆர் ஒன்ஸாக இருக்கும். டிரான்சிஸ்டர் வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வந்து பிக் சைஸாக இருந்துச்சு. இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் வந்து ஸ்மால் சைஸாக இருக்குது. ஒரு டிரான்சிஸ்டரோட கரண்ட் ஜென்ரேஷனோட சைஸ் வந்து 5 நானோமீட்டர். ஸோ 5 நானோமீட்டர் வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகலை. ஸோ அதனால வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் போகிறோம். குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா சிபியூ வந்து லார்ஜ் சைஸாக இருக்கும். ஒரு ரூம் சைஸ் அளவுக்கு இருக்கும். ட்ரெடிஷ்னல் கம்ப்யூட்டரில் நம்ம வந்து பைனரி பிட்ஸ் சொல்லுவோம், ஜீரோஸ் ஆர் ஒன்ஸ். குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் கியூபிட்ஸ் சொல்லுவோம், 0 ஆர் 1. எவ்வளோ இன்புட் நம்ம கொடுத்தாலும் அவ்வளோ அவுட்புட் நம்ம வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் வந்து வாங்கிக்கலாம். கம்பெனிஸ் லைக் கூகுள், ஐபிஎம் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஐபிஎம்மில் வந்து கியூஸ்கிட்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட பிட்ஸ் வந்து 0 to 256. ட்ரெடிஷ்னல் கம்ப்யூட்டிங் வந்து 0 to 8 பிட்ஸ். Types of quantum computing: quantum annealing, quantum simulation, universal quantum. Quantum annealing. Quantum annealingனா ஒரு சொல்யூஷனுக்கு வந்து பெஸ்ட் சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கிறதா வந்து குவாண்டம் annealing. மேக்ஸிமம் வந்து இது எதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க குவாண்டம் annealing. எக்ஸாம்பிள் ஷெட்யூலிங் டாஸ்க். குவாண்டம் சிமுலேஷன். குவாண்டம் கம்ப்யூட்டரில் ஒரு ப்ராப்ளம் வந்து எப்படி அந்த ப்ராப்ளத்தை வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து குவாண்டம் சிமுலேஷன் சொல்கிறோம். கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண அதிக நேரம் ஆகுது. குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண கம்மியான நேரம் ஆகுது. ஸோ இதை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் குவாண்டம் சிமுலேஷன். யூனிவர்சல் குவாண்டம். யூனிவர்சல் குவாண்டம்னா அதிக கால்குலேஷன் கொடுத்தாலும் ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து கிடச்சிரும். அதுதான் வந்து யூனிவர்சல் குவாண்டம். யூனிவர்சல் குவாண்டம் வந்து 2 இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க: கிரிப்டோகிராஃபி, மிஷின் லேர்னிங். கிரிப்டோகிராஃபியில் வந்து என்கிரிப்ஷன் ஸ்கீம் வந்து பிரேக் பண்ணுறதுக்காண்டி கிரிப்டோகிராஃபியில் யூஸ் பண்ணுறாங்க. மிஷின் லேர்னிங் வந்து அதிக டேட்டா செட்டை கொடுத்தாலும் அது ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காண்டி யூனிவர்சல் குவாண்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹாய், மைசெல்ஃப் வேல்முருகன். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் குவாண்டம் கம்ப்யூட்டிங். அது ஃபஸ்ட்டு என்னென்னா டேட்டா ப்ராசஸிங் அண்ட் ஆப்டிமைசேஷன். டேட்டா ப்ராசஸிங் அண்ட் ஆப்டிமைசேஷன் என்னென்னா ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணி நம்ம காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளத்துக்கு ஈஸியான சொல்யூஷன்ஸை, மெனி பாசிபிள் சொல்யூஷன்ஸை ஒரே டயத்தில் கண்டுபிடிக்கலாம். 3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது: சப்ளை செயின்ஸ், ஃபைனான்ஸ், லாஜிஸ்டிக்ஸ். சப்ளை செயின்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒரு பிஸ்னஸ் மூலமாக நமக்கு யூஸ் ஆகிறதா சப்ளை செயின்ஸ். ஒரு ப்ராடக்டை ஸ்மூத்தாக மூவ் பண்ணி டைமும் மணியும் நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அதுக்காக யூஸ் பண்ணுறதா சப்ளை செயின்ஸ். இதே ஃபைனான்ஸில் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே லாஜிஸ்டிக்ஸில் ஒரு சீப்பஸ்ட் டெலிவரி ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ராசஸிங் அண்ட் ஆப்டிமைசேஷன். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோகிராஃபி. கிரிப்டோகிராஃபினா என்னென்னா பொதுவாக குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து ஒரு மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணும் நம்ம டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஒரு எக்ஸாம்பிள் என்ன மெத்தட்னா ஆர்எஸ் என்கிரிப்ஷன். ஆர்எஸ் என்கிரிப்ஷனில் என்ன நடக்கும்னா ஒரு பிக் நம்பர்ஸை குயிக்காக பிரேக் பண்ணும். அது எதுக்கு பிரேக் பண்ணால் நம்ம இன்ஃபர்மேஷனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே ரெகுலர் கம்ப்யூட்டர்ஸ்னால அது பண்ண முடியாது. இதுதான் ஆர்எஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற மெத்தட். ஆனால் இதுவே குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் என்ன பண்ணணும்னா அதை விட ஃபாஸ்ட்டாக பண்ணும், ஒரு ரியல் ரிஸ்க் கிரியேட் பண்ணும். ஸோ இது மூலிமா நம்மளோட டேட்டாவை ஈஸியாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஈஸியாகவும் அதை வேறு யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் ஆக்சஸ் பண்ணிட முடியாது. இதுதான் வந்து கிரிப்டோகிராஃபி. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரக் டிஸ்கவரி அண்டு மாலிகுலர் சிமுலேஷன். ட்ரக் டிஸ்கவரி அண்ட் மாலிகுலர் சிமுலேஷன் என்னென்னா இது பொதுவாகவே நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காகனா ஒரு புது மெடிசின்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் அப்புறம் மாலிகுல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்மளோட இந்த டாப்பிக்கில். ஏன்னா நம்ம ட்ரக் டிஸ்கவரி அண்டு மாலிகுலர் சிமுலேஷன்றதுனால. இதே ரெகுலர் கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறது ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா நமக்கு மெனி டீட்டெயில்ஸ் கன்சிடர் பண்ணணும். அதனால் ரெகுலர் கம்ப்யூட்டரோட குவாண்டம் கம்ப்யூட்டரில் இதை பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸை ஒரே டயத்தில் கண்டுபிடிக்கும். ஸோ அது மூலிமா நம்ம இதை நியூ மெடிசன்ஸ் அப்புறம் மாலிகுல்ஸ் எப்படி இருக்காங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்புறம் அக்யூரேட் மாடல்ஸும் நமக்கு கிடைக்கும். சயின்டிஸ்ட்டுக்கு இது மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும். எப்படின்னா அவங்க ஒரு புது ட்ரக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபாஸ்ட்டாகவும் கண்டுபிடிக்கலாம், லோயர் காஸ்ட்லேயும் அவங்க கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரக் டிஸ்கவரி அண்டு மாலிகுலர் சிமுலேஷன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா வெதர் ஃபார்காஸ்டிங் அண்ட் கிளைமேட் மாடலிங். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற குவாண்டம் கம்ப்யூட்டிங் பார்த்தீங்கன்னா கிரேட்லி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இதுலனா நம்ம எப்படி வெதரை பற்றியும் படிக்கிறது, கிளைமேட்டை பற்றியும் படிக்கிறதில்ல. குவாண்டம் கம்ப்யூட்டிங் பார்த்தீங்கன்னா மாடல் பண்ணிக்கும் நேச்சுரல் சிஸ்டத்தை. அது மட்டும் இல்லாமல்
கிளைமேட்டோட பேட்டர்ன்ஸை அக்யூரேட்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். இதே ரெகுலர் கம்ப்யூட்டர்ஸ்னால பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா தேவைப்படும் இந்த மாதிரி டயத்தில். அந்த டேட்டா என்னென்ன மாதிரினா இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த அட்மாஸ்பியர், அப்புறம் ஓசன் கரண்ட்ஸ், அப்புறம் க்ரீன் ஹவுஸ் கேசஸ், அந்த சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் அதிகமாக தேவைப்படும். ஸோ ரெகுலர் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் ட்ரபிள்ஸ் இருக்கும். அப்படியே நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸில் பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே சொன்னோம் மெனி இன்ஃபர்மேஷன்ஸை ஒரே டயத்தில் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதாவது குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் என்ன பண்ணணும்னா மெனி ஃபேக்டர்ஸை ஒரே டயத்தில் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதில் என்ன ஆகும்னா பெட்டர் வெதர் ஃபார்காஸ்ட் அண்ட் கிளைமேட் ப்ரெடிக்ஷன்ஸை நம்மளே ஈஸியாக கரெக்ட் பண்ணலாம். அப்படி நம்ம ஈஸியாக பண்ணி முடிச்சக்கப்புறம் நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கேன் எப்படி இருக்கும்னா ஒரு பெட்டர் வார்னிங் ஃபார் எக்ஸ்ட்ரீம் வெதர். ஒரு எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸில் நம்ம ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் மாதிரி நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது நம்ம வெதர் ஃபார்காஸ்ட் அண்ட் கிளைமேட் ப்ரெடிக்ஷன் மூலமாக. இது மூலிமா கிளைமேட் பாலிசிஸ்லாம் ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு தெரிஞ்சிடும் முன்னாடி அடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் என்னென்ன ஆகுன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெதர் ஃபார்காஸ்டிங் அண்ட் கிளைமேட் மாடலிங். ஹாய், ஐ ஆம் ஸ்ரீநாத். குவாண்டம் கம்ப்யூட்டிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் எப்படி வேலை பார்க்குதுன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது குவாண்டம் மெக்கானிசம்ஸ் யூஸ் ஆகுது. இது லைக் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை கால்குலேட் பண்ணுறது தான் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ். இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிட் அரேஞ்ச்மெண்ட் வந்து யூஸ் ஆகுது. கியூபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கியூபிட்ஸ் என்ன வேலை பார்க்குது அப்படின்னா நம்ம பாஸ்வேர்டு கிராக் பண்ணுறதுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு 111 பாஸ்வேர்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல 1010 அப்படின்னு போட்டால் இது அந்த 4 நம்பரையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவும் எடுத்துக்கிறோம், ஜீரோஸாகவும் எடுத்துக்கிறோம். இது என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஸ் ஆகும். இதே இது நம்ம வந்து கிளாசிக்கல் கம்ப்யூட்டரில் போட்டாங்க அப்படின்னா ராங் பாஸ்வேர்டுன்னு வரும். இதுதான் கியூபிட்ஸோட கால்குலேஷன். இதை வச்சு பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ், நிறைய அல்காரிதம்ஸ் லைக் கிரிப்டோகிராஃபிலலாம் பியூட் ஃபோர்ஸ் அட்டாக்கே பண்ணலாம். ஏஐ டெவலப்மெண்ட்டுக்கும் இது யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த குவாண்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 48 மணி நேரம் கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகி அவுட்புட் எடுக்க முடிஞ்சுன்னா இது அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 செகண்டில் எடுத்து கொடுத்துரும். இதுதான் இதோட பெனிஃபிட். அடுத்து குவாண்டம் ஃபிசிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். குவாண்டம் ஃபிசிக்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா இது எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான் சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரான் ப்ரோட்டான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே விழுகிறது வந்து பார்த்திங்கன்னா குவாண்டம் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து சூப்பர் பொசிஷன் கன்சிடர் பண்ணுறது. அது வந்து என்டாங்கிள்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சன்னிலேருந்து பார்த்திங்கன்னா ரேடியேஷன் வருது. இது வந்து டார்க் கலர்ஸ் மேலே விழுந்துச்சு அப்படின்னா அந்த டார்க் கலர்ஸுடைய இது வந்து ஹீட்டு இந்த மாதிரி அதோட தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆகும். இதே இது லைட் கலர்ஸ் இந்த மாதிரி ஒயிட் அந்த மாதிரி கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேஷன் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுதான் என்டாங்கிள்மெண்ட்டோடைய ப்ரொசீஜர். அண்ட் தென் இது வந்து ப்ரெடிக்டட் அண்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபண்டமெண்டல் ஒர்க்கிங் ஆஃப் யூனிவர்ஸ். இந்த என்டாங்கிள்மெண்ட்டுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா ஒரே பார்ட்டிக்கல் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேக்னெட்டோ இல்லை ஒரு ஸ்டீல் பார்ட்டிகல்ஸ்லேருந்து ஒரே மாதிரியான ஸ்டீல் பார்ட்டிகல்ஸில் ரெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் செய்வாங்க. அந்த ஆப்ஜெக்டோடைய அதாவது ஒன் சைடு ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட்டு. அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு சன்லேருந்து ரேடியேஷன் வரும்போது லைட் கலராக இருக்கட்டும், பிரைட் கலராக டார்க் கலராக இருக்கட்டும், ஒன்று வந்து ரேடியேஷன் அதிகமாகும், ஒன்று ரேடியேஷன் கம்மியாகும். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா என்டாங்கிள்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இது ஈஸியாக வந்து அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேஸஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டா பேஸ் ஏதாவது ஏதாவது கண்டுபிடிக்கும் அப்படின்னாலும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இப்போ மிஷின் லேர்னிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்காரிதம்ஸ் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸாக இருக்குது. அதனால் இது எஃபிஷியன்சியாக இது யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் ரெகனைசேஷன், பேட்டர்ன் ரெகனைசேஷன் அந்த மாதிரி ஏஐ அப்ளிகேஷன்ஸுக்கும் இந்த இது யூஸ் ஆகுது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. நிறையா கண்ட்ரிலையுமே இந்த குவாண்டம் கம்ப்யூட்டரை பில்ட் பண்ண பார்க்குறாங்க. எதுக்குன்னா இப்போ வந்து ஒரு நாட்டோடைய டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணி அதை ஈஸியாக அன்லாக் பண்ணி அதை எடுத்துக்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதையும் இது பண்ணுறாங்க. அதே மாதிரி இதுக்கு என்கிரிப்ஷனும் அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்து பயன்படுத்தணும். இது வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி இன் ஃப்யூச்சருன்றதையும் சொல்கிறாங்க. இப்படி தான் குவாண்டம் கம்ப்யூட்டர் இருக்கும். இதுதான் இதோட பிக்சர் தான் இது.
அடுத்து இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹை காஸ்ட் யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து பில்ட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 50,000 crores மேலே செலவாகுதுன்றது கூகுள் சொல்லியிருக்காங்க. இது கூகுள்கிட்டையும் ஐபிஎம்கிட்டையும் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ஸ் யூஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டா சென்டர்னால நம்ம யூஸ் பண்ணுறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா க்ளவுட்ஸ் கூலிங் சிஸ்டம்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து வேக்கமில் செட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வேக்கமில் எந்த ப்ரெஷருமே யூஸ் பண்ணக்கூடாது. ஈவன் ஒரு வைப்ரேஷன் ஆனாலும் இது வெடிக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. இதுக்கு ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர்லேயும் இருக்கணும், அதே மாதிரி இந்த வைப்ரேஷனும் இருக்கணும். அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக ஒரு ரூமில் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. லாஸ்ட் கன்க்ளூஷன் என்னென்னா, இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப நாள் கழித்து இது வந்து டெக்னாலஜியில் பெரிய இடத்துல பிடிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சால்வ் ப்ராப்ளம்ஸ் பண்ணியிருக்கு. அதனால் காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் ஸ்பீட்ஸ் லைக் எரர் கரெக்ஷன் இந்த மாதிரி இருக்கிறதுனால ஹை காஸ்ட் ஆஃப் குவாண்டம் இதுக்கு யூஸ் ஆகுறதுனால இது வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல்லாக ஏஐ டெவலப்மெண்ட், மிஷின் லேர்னிங், கிரிப்டோகிராஃபி, மெடிசன் ஃபீல்ட்ஸுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில் இது கொஞ்சம் யூஸ் ஆகுது. இது வந்து பவர்ஃபுல் காம்பலேட்டரி டூலாகவும் யூஸ் பண்ணுறாங்க, அன்லாக்கிங் நியூ பாசிபிலிட்டிஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசர்ச் இன் இன்ஜினியரிங்னு சொல்லலாம்.